வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 24/7/2020 அதாவது நாளைக்கு பூமிக்கு மிக அருகில் கடக்க இருக்கும் விண்கல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நாசாவால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விண்கலத்தோட பேர் என்னதுன்னா அஸ்ட்ராய்டு 2020 ND, அதாவது அஸ்ட்ராய்டு 2020 NDன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த விண்கல்லானது 170 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. இது பூமிக்கு அருகில் 0.034 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னுவோம். அதை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் பூமிக்கு அருகில் 0.034 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பக்கத்தில் இந்த கல் வரும். இந்த கல்லோட நீளம் 170 மீட்டர். இந்த 0.03 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னால் நமக்கு தெரிஞ்ச கிலோமீட்டர் அளவில் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 50,86,328. இது நம்ம பூமியை பொறுத்தவரை ரொம்ப பெரிய தூரம்னே சொல்லலாம். ஆனால் நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன தூரம். ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம்னா நமது சூரியன், நமக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம்னா ஆல்ஃபா சென்டோரி. அந்த நட்சத்திரமே இங்கேருந்து 4.8 லைட் இயர் தூரத்தில் இருக்குது. லைட் இயர்னால் என்ன, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரி வாங்க, இந்த விண்கல்லால் நமக்கு என்ன பாதிப்பு, ஏதாவது பாதிப்பு இருக்கா? இந்த விண்கல்லில் பொட்டன்ஷியலி டேஞ்சரஸ், அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடியது இந்த கேட்டகரியில் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் இது 50,86,328 கிலோமீட்டர் தூரத்தில் போகிறதுனால பூமிக்கு நேரடியாட்டு எந்த வித பாதிப்புமே இல்லை. இருந்தாலும் நாசா இப்படி 0.05 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு கீழே பக்கத்தில் கிராஸ் பண்ணுற இந்த விண்கல்களை எல்லாமே ஆபத்து விளைவிக்கக்கூடிய விண்கணிகள்னு கணிக்கிறாங்க. இது எதற்காக இப்படி அதை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, இப்போது எல்லா விண்கலங்களுமே பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. எப்போவாவது ஒரு டைமு இது பூமியை மோதுறது மாதிரி வருதுன்னா அதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ உள்ள அந்த அப்சர்வேஷன்ஸ், அதாவது எந்த பாதையை அது பின்பற்றுது, அதை எல்லாமே நம்ம இப்போவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா நிறைய கல்கள் வாரதோட பாதைகளை கண்ணு வச்சுட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் பூமியை தாக்க வர ஒரு கல் எப்படி வரும்ங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வேண்டி தான் இந்த அப்சர்வேஷன்ஸ், அதாவது இந்த விண்கலங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறதுங்கிறாங்க. அது இல்லாமல் பிளானட்டரி சொசைட்டி, இந்த ஒரு அமைப்பானது, இந்த அமைப்பு சொல்லுது பூமியை சுற்றி கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு பெருசான கல், 1 மீட்டர் வரை ஒரு பெருசான கல் எவ்வளோ இருக்குன்னா 1 பில்லியன், அதாவது 100 கோடி கல்லுக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த கற்களால் எல்லாத்தாலையுமே பூமிக்கு ஆபத்து கிடையாது. எப்போ ஆபத்துன்னா அந்த கல்லோட சைஸ் 30 மீட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது நம்ம பூமியில் தாக்குனா அழிவுகளை ஏற்படுத்துறதுக்கான விளைவு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமுமே இந்த நிறுவனத்தோட கருத்துப்படி 30 சின்ன விண்கல்கள் பூமியை தாக்குது. ஆனால் அதனால் பெரிய ஆபத்து கிடையாது. 30 மீட்டருக்கு மேலே பெரிய இப்போது இந்த கல்லே 170 மீட்டர் இருக்குது. இந்த கல்லே நம்ம பூமியை தாக்குச்சுன்னா ஒரு சிட்டியே, மதுரை போன்ற ஒரு சிட்டியோ சென்னை போன்ற ஒரு சிட்டியே அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது தான். ஆனால் இது நம்ம பக்கத்தில் தான் கடந்து போகுது. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரிப்பட்ட